வணக்கம். ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு ரெண்டு நண்பர்கள் போறாங்க. முத உள்ளவன் போய் சொல்றான், சாமி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என் மனசு அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏதாவது பாவ மன்னிப்பு மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், சாமி, அவன் மாதிரி நான் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. சின்ன சின்ன தப்பா நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய பேரை ஏமாத்திருக்கேன், போய் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மன்னிப்பு தேவையில்லை. ஏன்னா சின்ன சின்ன தப்பு தான். இருந்தாலும் அவன் கேட்கிறானே, நானும் கேட்கிறேன். நீங்க பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, உள்ளவரை பார்த்து, நீ போய் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வா அப்படின்னு. இன்னொருத்தனை பார்த்து ஒரு பைய கொடுத்து, இந்த பை நிறைய சின்ன சின்ன கல்லா பிறக்கி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் அதே மாதிரி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தவொடனே சாமியார் சொல்றாரு, அந்த உள்ள ஆளை பார்த்து, நீ இந்த பாறாங்கல்ல எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் வச்சிரு. இன்னொருத்தண்ட சொல்றாரு, பைய கொடுத்து, நீ இந்த கல்லை எங்கெல்லாம் பிறக்கிட்டு வந்தியோ அந்தந்த இடத்துல போய் வச்சிரு அப்படின்னு. அவன் பயந்துட்டான். உள்ள ஆள் போயாச்சு, என்ன எடுத்த இடம் தெரியும், போய் வச்சிடலாம். இவன் சொல்றான், என்ன சாமி சொல்றீங்க? எப்படி எடுத்த இடத்துல ஒவ்வொரு கல்லா நான் திரும்ப கொண்டு போய் வைக்க முடியும்? அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்ப சாமியார் சொன்னாராம், அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணான், அதுவும் மனசை வருத்திக்கிட்டு என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு வேணும், வழி சொல்லுங்கன்னு சொல்றான். நீ செஞ்சது பாவங்கிறதே உனக்கு தெரியல, அது எவ்வளவு பாவம், எத்தனை பேர் உன்னால கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அது கூட உனக்கு புரியல, உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னாராம். பாவமே பண்ணக்கூடாது, மனசுக்கு பாவம்னு தெரிஞ்சா அதை உடனே நம்ம விட்டுறணும், அதான் நல்லது.